ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பீட்ரூட் கிரேவி சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி இது மாதிரி நிறைய சாப்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பீட்ரூட் கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 பீட்ரூட் எடுத்துட்டேன். இது எனக்கு கரெக்டாக 1/2 கிலோ இருக்குது. இது இப்போ நம்ம தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டால் போதும். இது கூடவே கருப்பு கொண்டக்கடலை 6 மணி நேரம் ஊற வச்சு அதுவும் எடுத்து வச்சுட்டேன். நம்ம இது செய்கிறதுக்கும் ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கி வரட்டும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போட்டும். அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த லைட்டாக மசாலா வதங்கி வந்துக்கட்டும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கருப்பு கொண்டக்கடலையும் அதிலே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் உங்ககிட்ட கருப்பு கொண்டக்கடலை இல்லை அப்படின்னா அதை விட்டுறலாம். இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 5 விசில் நல்லா விட்டுறலாம். இந்த பீட்ரூட்டு நல்லா வெந்து நல்லா பஞ்சு போல் வெந்து வரணும். சாப்பிடும்போது நம்ம காய் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு 5 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு இடையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கசகசா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காய் ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும். இதுக்கெல்லாம் நமக்கு குக்கரும் 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறணும். ஏன்னா நம்ம இன்னும் தேங்காய் ஆட் பண்ணல. அதனால் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட சேர்க்கணும். இது மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்ச தேங்காவை அது கூடவே சேர்த்து அதுவும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கிரேவி டைப் வந்துடும் கரெக்டாக. நமக்கு ரொம்பவே சூப்பரான பீட்ரூட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம இந்த
கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பீட்ரூட் ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.